ஒரு இருண்ட கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நாய கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. பல வருஷமா அந்த ஒரு தனிமையில இருக்கிற அந்த நாய் திடீர்னு தான் சொந்த காலையே அந்த எலும்பு தெரியுற அளவுக்கு வெறித்தனமா கடிச்சு குதிருது. ம். இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. இப்போ அப்படியே ஒரு வெளிச்சமே இல்லாத தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை கற்பனை செய்யுங்க. அவரும் தான் சொந்த தோலையை கிழிச்சு தன்னை தானே ரொம்ப மோசமா காயப்படுத்திக்கிறார். பாக்குறதுக்கு இது முற்றிலும் வெவ்வேறான உயிரினங்கள், வெவ்வேறான சூழ்நிலைகள். ஆனா ஆனா தங்களைத்தானே அழிச்சுக்கிற இந்த பயங்கரமான செயல்ல அவங்க 2 பேரும் ஒரே நேர்கோட்ல சந்திக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. எப்படி? ஏன்? இந்த ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் கொஞ்சம் உங்க மனச உலுக்கக்கூடியது. மனிதர்கள் மேல ஏவப்படுற சித்திரவதையின் உளவியலுக்கும், வளர்ப்பு விலங்குகள் தீவிர மன அழுத்தத்தால தங்களைத்தானே காயப்படுத்திக்கிற செயலுக்கும் இடையே உள்ள அந்த அதிர்ச்சியூட்டும் மூல நரம்பியல் தொடர்புகளை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. இது ஒரு இருண்ட தலைப்பு தான். ஆனா இதுல உள்ள அறிவியல் ரொம்பவே முக்கியமானது. ஆமா. இதுக்காக நாம ப்ரொஃபசர் சாம் வக்னின் அவங்களோட சித்திரவதை மற்றும் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் உளவியல் பத்தின ஆய்வுகள், அப்புறம் நாய்கள்ல ஏற்படுற அக்ரலிக் தெர்மடைட்டிஸ் அப்படிங்கிற நிலைய மனிதர்களோட ஒப்பிடுற ஒரு விரிவான நரம்பியல் ஆய்வு கட்டுரை, இது ரெண்டையும் தான் ஆதாரமா எடுத்திருக்கோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஒரு உயிர் தப்பி பிழைக்க அதோட மூளை என்னென்ன ரகசிய தந்திரங்கள் செய்யுதுங்கிறது உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. அந்த தப்பிப்பிழைத்தல் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாம இந்த தேடலை தொடங்குறப்போ அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மூளை நரம்பியலை பொறுத்த வரைக்கும் மனிதனோட வலிக்கும் ஒரு விலங்கோட வலிக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஓ, ரெண்டுமே ஒண்ணுதானா? ஆமா. பொதுவா சித்திரவதைன்னு நினைக்கும்போது உடலை துன்புறுத்துறது அல்லது அடிக்கிறதுன்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா பேராசிரியர் சாம் வாக்னின் தன்னோட ஆய்வுகள்ல அறிவாற்றல் மரணம், அதாவது காக்னிட்டிவ் டெத் அப்படின்னு ஒரு ஆழமான, அதே சமயம் ரொம்ப பயமுறுத்துற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. கொஞ்சம் பொறுங்க. அறிவாற்றல் மரணம் அப்படின்னா என்ன? அதாவது அவங்க சிந்திக்கிற திறனையே மறந்துடுறாங்களா? இல்ல அவங்களுக்கு ஞாபக மறதி வந்துருதா? அப்படி இல்ல. அது என்னன்னா, சித்திரவதைங்கிறது வெறும் உடல் ரீதியான வலி கிடையாது. அது ஒரு மனுஷனோட சிந்திக்கிற திறனையே முற்றிலுமா அழிச்சு அவனுடைய அந்த சுயத்தை, ஆன்மாவை கொல்ற ஒரு அறிவியல் பூர்வமான செயல்முறை. ஒரு மனிதனோட நான் அப்படிங்கிற அந்த அடையாளம் எப்படி முற்றிலுமா அழிக்கப்பட முடியும்? அது கொஞ்சம் நம்பவே கஷ்டமா இருக்கு. இதை இப்படி பார்ப்போம். உங்களை நீங்கன்னு எது தீர்மானிக்குது? உங்க பேரு, உங்க வேலை, நீங்க பேசுற மொழி, உங்களை நேசிக்கிற உங்க குடும்பம். ம் என்னோட பழக்க வழக்கங்கள். சரியா சொன்னீங்க. இது எல்லாம் தான் உங்களை நீங்களா ஆக்குது. தொடர்ச்சியான சித்திரவதைக்கு உள்ளாகிற ஒருத்தருக்கு நேரம், இடம் இது ரெண்டும் தான் முதல்ல சிதைக்கப்படுது. இன்னைக்கு பகலா இரவான்னு கூட தெரியாத ஒரு நிலை. பல மாசங்கள் யாரோடும் பேச முடியாத ஒரு தனிமை. வாவ், நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இந்த நிலையில மூளைக்கு போற தகவல்கள் முற்றிலுமா துண்டிக்கப்படும் போது தனக்கு ரொம்ப பழக்கமான குடும்பம், வீடு, மொழி, ஏன் தன்னோட சொந்த பேரு எல்லாமே ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா உதிரத் தொடங்குது. கடைசியில் அங்க நான் அப்படிங்கிற ஒண்ணுமே இல்லாம வெறும் வெற்று உடல் மட்டுமே மிஞ்சுது. அதுதான் அந்த அறிவாற்றல் மரணம். நீங்க சொல்றத பாக்கும்போது சித்திரவதைங்கிறது அவங்களோட உடலை காயப்படுத்துறதை விட அவங்களோட மனித தன்மையே உரிச்சு எடுக்கிறது போல தோணுது. கண்டிப்பா. நீங்க ஒரு அறைக்குள்ள எந்த வெளிச்சமும் இல்லாம ஒரு நாள் முழுக்க அடைக்கப்பட்டிருந்தாலே அந்த ஒரு நாளே ஒரு வருஷம் போல தோணும் இல்லையா? அத பல மாசங்கள் அனுபவிக்கும் போது மூளை சிதைஞ்சு போறது இயற்கையானதுதான். மிகச் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சிதைவை உளவியலாளர் ஷர்லி ஸ்பிட்ஸ் இன்னும் ஆழமா விளக்குறாங்க. சித்திரவதையில அரங்கேற ஒரு கொடூரமான முரண்பாட்டை அவங்க முரண்பாடான நெருக்கம், அதாவது இன்வர்ஷன் ஆஃப் இன்டிமசி அப்படின்னு சொல்றாங்க. இன்வர்ஷன் ஆஃப் இன்டிமசி அப்படின்னா என்ன? அது என்னன்னா, ஒரு மனிதரோட அந்தரங்கம் அல்லது ரொம்பவும் தனிப்பட்ட விஷயங்கள் கொடூரமான முறையில புது வழியில வன்முறையா அம்பலப்படுத்தப்படுது. பாதுகாப்பான ஒருத்தர்கிட்ட நெருக்கமா இருக்கிறது தான் மனித இயல்பு இல்லையா? ஆமா, குடும்பம் இல்ல நண்பர்கள் கிட்ட. ஆனா இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு அந்நியன் கிட்ட, அதுவும் தன்னை துன்புறுத்துறவங்கிட்ட ஒரு கட்டாயமான வன்முறையான நெருக்கம் திணிக்கப்படுது. ஓ, இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆடுது. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க. ஒரு கருந்துளை பிளாக் ஹோல் மாதிரி. இப்போ நீங்க உங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. வெளியே கடுமையான புயல் அடிக்குது.
திடீர்னு ஒரு கொடூரமான திருடன் உங்க வீட்டுக்குள்ள புகுந்து உங்கள ஆயுதத்தால மிரட்டி பிணை கைதியா பிடிச்சுக்கிறான். இப்போ உங்க வீடு உங்களுக்கு பாதுகாப்பான இடம் கிடையாது. ஆனா வெளியே அடிக்கிற அந்த பயங்கரமான புயல்ல இருந்து உங்களை காப்பாத்தக்கூடிய ஒரே மனுஷன் உங்களை கொல்ல துடிக்கிற அதே திருடன் தான். ஆமா, மிகச் சரியான ஒப்பீடு. இது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு! சித்திரவதை கூடத்திலும் இதுதானே நடக்குது. அதாவது பாதிக்கப்பட்டவர் தனக்கு ஆறுதல் தேடி தன்னை துன்புறுத்துவரையே சார்ந்திருக்குமே அந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் போல ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாரா? அந்த புயல் திருடுவதன் ரொம்ப துல்லியமானது. அந்த இருண்ட அறையில பாதிக்கப்பட்டவருக்கு இருக்கிற ஒரே மனித தொடர்பு அந்த சித்திரவதை செய்யறவன் மட்டும்தான். வலி கொடுக்கறதும் அவன்தான், எப்பதாவது ஒருவாய் தண்ணி கொடுக்கறதும் அவன்தான். வேற வழியே இல்ல. சாம் வாக்னன் சொல்ற மாதிரி இந்த முரண்பாடான நிலையில பாதிக்கப்பட்டவங்க தங்கள சித்திரவதை செய்யறவங்களோட பார்வையிலே தங்களை பார்க்க தொடங்கிடுறாங்க. ஓ மை காட்! ஆமா, நான் ஒரு மதிப்பற்றவன், நான் ஒரு குப்பைய போன்றவன் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கிட்டு சித்திரவதை செய்யறவனோட எண்ணத்தையே தங்களோட சொந்த எண்ணமா மாத்திடுறாங்க. தங்களை அழிக்கிறவனோட கண்ணாடியாவே அவங்க மாறிடுறாங்க. இது கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு மனுஷன் தன்னைத்தானே குப்பைன்னு நம்புறதுக்கு அவனோட மூளை எப்படி அனுமதிக்குது? மூளையோட அடிப்படை தன்மையே தன்னை தற்காத்துக்கிறது தானே. மூளை தன்னை தற்காத்துக்க எந்த வழியும் இல்லைன்னு முழுமையா நம்பும்போதுதான் இந்த சரணடைதல் நிகழுது. உளவியல்ல இத கற்றுக்கொள்ளப்பட்ட கையறு நிலை, அதாவது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்வாங்க. லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். இத சாதாரணமா புரிஞ்சிக்க கூடாது. இது ஒரு திட்டமிடப்பட்ட அறிவியல். 1983ல வெளியான CIA அமைப்போட மனித உரிமை மீறல்கள் குறித்த கையேடு இத மிக தெளிவா பதிவு செஞ்சிருக்கு. எந்த சார்பும் இல்லாம இத ஒரு வரலாற்று ஆவணமா பார்த்தோம்னா, எப்படி மனிதர்களை மனதளவுல பின்னோக்கி போகச் செய்யறது, அதாவது சைக்காலஜிக்கல் ரெக்ரெஷன் செய்யறது அப்படிங்கறது அது விளக்குது. சைக்காலஜிக்கல் ரெக்ரெஷன்னா ஒரு மனுஷங்கிட்ட இருந்து அவனுடைய கட்டுப்பாட்டை முழுமையா பறிச்சு அவனை ஒரு குழந்தையைப் போலவோ அல்லது விலங்கை போலவோ சிந்திக்க வைக்கிறது தான் இதோட நோக்கம். ஒரு மனுஷனை விலங்கு நிலைக்கு கொண்டு போறதா? அது எப்படி சாத்தியம்? அந்த கையே என்ன சொல்லுதுன்னா, மனித மூளை எப்போதுமே அடுத்தது என்ன நடக்கும்னு கணிக்கக்கூடிய ஒரு இயந்திரம், ஒரு ப்ரிடிக்ஷன் இன்ஜின். அந்த கணிக்கிற தன்மையை முற்றிலுமா உடைக்கணும். ஓ, அதான் அந்த நேரத்தை மாத்துறதா? ஆமா, சாப்பிட்ற நேரம், தூங்குற நேரம் எல்லாவற்றையும் மாத்தி அமைக்கிறது. காரணமே இல்லாம தண்டிக்கிறது, அப்புறம் காரணமே இல்லாம வெகுமதி அளிக்கிறது. இதனால மூளை முற்றிலும் குழம்பி போகுது. தான் எடுக்கிற எந்த ஒரு முடிவுக்கும் நடக்கிற செயலுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு மூளை உணரும்போது அதோட உயர் சிந்தனை திறன் முற்றிலுமா அழிஞ்சிடுது. அவங்க ஒரு கட்டத்துல எந்த சுய கட்டுப்பாடும் இல்லாம கூண்டில் அடைக்கப்பட்ட விலங்க போல சுருண்டுடுறாங்க. எந்த எதிர்ப்பும் இருக்காது. இது என்னை ரொம்ப பலமா சிந்திக்க வைக்குது. மனிதர்கள் இந்த அளவுக்கு ஒரு திட்டமிடப்பட்ட சூழலால மூளைச்சலவை செய்யப்பட்டு அவங்களோட உயர் சிந்தனை அழிக்கப்பட்டு ஒரு விலங்கு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே தங்கள் வாழ்நாள் முழுக்க சிறிய கூண்டுகள்ல அடைத்து வைக்கப்படுற விலங்குகளோட நிலை என்ன? மனிதர்கள் சில மாசங்கள்ல அந்த நிலைக்கு போறாங்கன்னா, அந்த விலங்குகளும் அதே அளவிலான அல்லது அதைவிட மோசமான உளவியல் சித்திரவதையத்தானே தினமும் அனுபவிக்குதுங்க. நீங்க இப்போ இந்த நரம்பியல் ஆய்வுகளோட மையப்புள்ளிக்கு வந்துட்டீங்க. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, ஆமா, அதுதான் உண்மை. விலங்குகளுக்கும் இதுவே தான் நடக்குது. ஓ. நாய்கள்ல காணப்படுற அக்ரிலிக் டெர்மடைட்டிஸ், சுருக்கமா ALT அப்படின்னு சொல்ற நிலையை ஆராயிற ஒரு மிக முக்கியமான நரம்பியல் ஆய்வு கட்டுரை இதைத்தான் உறுதிப்படுத்துது. நீண்ட காலம் அடைச்சு வைக்கப்பட்ட தப்பிக்கவே முடியாத மன அழுத்தத்தில் இருக்கிற நாய்கள் தங்கள் சொந்த கால்களையே வெறித்தனமா நக்கத் தொடங்கும். சும்மா நக்கிறது தானா? இது வெறும் நக்கறதில்ல, முடி உதிர்ந்து தோல் உறிஞ்சு சதை கிழிஞ்சு எலும்பு தெரியற வரைக்கும் அவ தங்களை தாங்களே காயப்படுத்திக்கும். வாவ்! தற்செயலா ஏற்படுற ஒரு காயத்தை நக்கிறது வேற, ஆனா எலும்பு தெரியற வரைக்கும் தங்களை காயப்படுத்துறது அப்படிங்கிறது அது மூளையோட ஒரு கோளாறு போல தோணுதே. ஆரம்பத்துல அது ஒரு சின்ன அரிப்பாகவோ காயமாகவோ தொடங்கலாம். ஆனா நாளடைவில் அந்த செயல் ஒரு மனநல பிரச்சனையா மாறிடுது. நரம்பியல் ரீதியா பார்த்தோம்னா, மனிதர்கள் தாங்க முடியாத சித்திரவதையின் போது தங்களை சுயமாக காயப்படுத்திக்கிற செயலுக்கும் நாய்களோட இந்த ALDக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நிஜமாவா? ஆமா, ஒரே மாதிரியான மன அழுத்தத்துல மனித மூளையும் நாயின் மூளையும் ஒரே மாதிரியான தற்காப்பு பதிலடியை தான் தருது. ஆனா மூளையோட இந்த தற்காப்பு பதிலடி எனக்கு ரொம்ப முரணா தோணுது. ஏன் தங்களை தாங்களே காயப்படுத்திக்கணும்? நீங்க உங்களை காயப்படுத்தினா உங்களுக்கு வலிக்குத்தானே செய்யும். வலியிலிருந்து தப்பிக்கத்தானே எல்லா உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது வலிய கூட்டிக்கிறது எப்படி தற்காப்பா இருக்க முடியும்?
இது ஒரு பெரிய முரண்பாடு போல தோணலாம், ஆனா இதோட பின்னாடியில் உள்ள வேதியியல் தந்திரம் உங்களை மலைக்க வைக்கும். 2 உயிரினங்கள்லயும் இந்த சுய காயம் அப்படிங்கிறது மூளையில பீட்டா எண்டோர்பின்களை சுரக்க செய்யறதுக்கான ஒரு விசை. பீட்டா எண்டோர்பின்ஸ். ஆமா, எண்டோர்பின் அப்படிங்கிறது நம் உடம்புலயே உற்பத்தியாகிற ஒரு இயற்கையான வலி நிவாரணி, ஒரு வகையான இயற்கையான மார்பின்னு சொல்லலாம். ஒரு விலங்கோ அல்லது மனுஷனோ தன் உடலை கடுமையா காயப்படுத்தும் போது அந்த அதீத உடல் வலியை தாங்கிக்கிறதுக்காக மூளை பெருமளவுல எண்டோர்பின்களை வெளியிடுது. கொஞ்சம் பொறுங்க, இதை நான் கேட்பவர்களோடு இணைத்து பார்க்கிறேன். நீங்க எப்போதாவது அதீத கோபத்திலேயோ விரக்தியிலேயோ சுவர்ல ஓங்கி அடிச்சிருக்கீங்களா? இல்ல கையை எங்களாவது இடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பலரும் சிந்திருப்பாங்க. அப்போ அந்த நொடியில ஏற்படுற அந்த தீவிரமான உடல்வலி உங்க உள்ளே இருக்கிற உணர்ச்சிகரமான மன அழுத்தத்தை ஒரு நொடி மறக்க செய்யும் இல்லையா? உடல் வலியை பொறுத்துக்கு மூளை சுரக்கிற அந்த வேதிப்பொருள் உங்க மனவலிக்கும் சேர்த்து ஒரு போதை போன்ற அமைதியை தருது. மூளை செய்யறது அதைத்தானே? மிக துல்லியமான உதாரணம். உள்ளே இருக்கிற அந்த தாங்க முடியாத, தப்பிக்க முடியாத உணர்ச்சிகரமான மன அழுத்தத்தை தன்னால கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எளிய உடல் வலியின் மூலமா திசை திருப்ப மூளை செய்யற ஒரு போராட்டம் தான் இது. ஓ, உளவியல் ரீதியா சிதைஞ்ச போறதை விட உடல் ரீதியா காயப்படுறது மூளைக்கு எளிதானதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? தங்களை காயப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமோ அல்லது தற்கொலை எண்ணமோ கிடையாது. மாறாக அந்த சூழ்நிலையில அவங்க தங்களை காத்துக்கு செய்யற ஒரு தீவிரமான சுய பராமரிப்பா, ஒரு ராடிக்கல் செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா. அதாவது உலகமே என்ன கட்டுப்படுத்துது, ஆனா ஏன் உடல் ஏன் வலி மட்டும் ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிற ஒருவித உரிமை கோரல். அதுதான் இதோட உண்மையான அர்த்தம். ஆய்வு கட்டுரைகள் இதை ரொம்ப அழகா காயத்தின் மூலம் சாட்சியம் அளித்தல் அப்படின்னு குறிப்பிடுது. விட்னஸிங் த்ரூ த வூண்ட். ஒரு சித்திரவதை கூடத்துல மனுஷன் தான் உடலின் மீதான உரிமையை முற்றிலுமா இழக்கிறான். அவனோட உடல் சித்திரவதை செய்யறவனோட சொத்தா மாறிடுது. அந்த உரிமையை திரும்ப பெறவே அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். இந்த வலியை நானே எனக்கு தரேன், சித்திரவதை செய்யறவன் அல்ல அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நிலைநிறுத்துற மனநிலை அது. விலங்குகளிலும் இதே நிலைதான். விலங்குகளிலும் அதே மனநிலையா? ஆமா. பல வருஷங்கள் மனிதர்களோட ஆய்வக கூண்டுகள்ல அடைக்கப்பட்ட சிம்பன்சி குரங்குகளான ஜீனி மற்றும் ரேச்சல் கதையை பார்த்தா உங்களுக்கு கண்ணீர் வந்துடும். என்ன நடந்துச்சு? அவங்க தங்களோட சொந்த கைகளையே தங்களுக்கு எதிரியா நினைச்சு அந்த கைகளோட சண்டையிட்டு கடிச்சு கொதறினாங்க. தங்களோட சொந்த கைகளையே எதிரியா பாக்குறதா? ஒரு உயிரினம் தன் சொந்த உடற்பகுதியை எப்படி ஒரு அந்நியமா பார்க்க முடியும்? இது மூளை முற்றிலுமா துண்டிக்கப்படுற ஒரு நிலை இல்லையா? ஆமா, இந்த துண்டிப்பத்தான் நரம்பியல்ல விடுபடுதல் அல்லது தொடர அறுத்தல் நிலை, அதாவது டிசோசியேட்டிவ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. டிசோசியேட்டிவ் சிண்ட்ரோம். மூளை தன் வலியை தாங்க முடியாம தன்கிட்ட இருந்தே தப்பி ஓடுகிற ஒரு அதீத தற்காப்பு இது. இந்த ஆய்வு கட்டுரையில மிலா அப்படிங்கிற ஒரு நாயோட மருத்துவ பதிவு குறிப்பிடப்பட்டிருக்கு. மிலா. மில்லா மற்ற நேரங்கள்ல ஒரு சாதாரண நாய் தான். ஆனா திடீர்னு எந்த காரணமும் இல்லாம தன் சொந்த கால்களையே வெறித்தனமா கடிக்க தொடங்கும். அந்த நேரங்கள்ல அதோட கண்மணிகள் முழுமையா விரிவடைஞ்சிருக்கும், டைலேட்டட் பியூப்பிள்ஸ். தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு ஆழ்ந்த மயக்க நிலையில் அது இருக்கிறத மருத்துவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது அது தான் கால்களை கடிச்சு சதை கிழிஞ்சு தத்தம் வரும்போதும் அந்த வலி கூட அதுக்கு தெரியாதா? அது ஒரு மரத்து போன நிலையில வேறொரு பரிமாணத்துல இருக்கா? முற்றிலும் மரத்து போன நிலைதான். மனிதர்கள்ல அதிகப்படியான சித்திரவதையால ஏற்படுற பிடிஎஸ்டியோட ஒரு வகையான பிடிஎஸ்டி பிளஸ் டிஎஸ்எம் நிலைக்கும் மில்லாவோட இந்த நிலைக்கும் மூளை நரம்பியல் ரீதியா எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓ வாவ்! இத நான் எளிமையா புரிஞ்சுக்க ஒரு ஒப்பீட்டை பயன்படுத்துறேன். ஒரு வீட்ல அளவுக்கு அதிகமா மின்சாரம் பாயும்போது மொத்த வீடும் தீப்பிடிச்சு எரியறத தடுக்க எப்படி மின் சுற்று முறிப்பான், அதாவது சர்க்யூட் பிரேக்கர் தானாவே ட்ரிப் ஆகி மின்சாரத்தை துண்டிக்குதோ அத போல மூளை செயல்படுதா? மிகச் சரியான ஒப்பீடு. மூளையோட முன்மடல் அதீதமா செயல்பட்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற பகுதியை முற்றிலுமா முடக்கி தன்னை தானே ஆஃப் செஞ்சுக்குதா? ஆமா, அந்த சர்க்யூட் பிரேக்கர் வேலை செய்யறது போலதான் மூளையோட முன்பகுதி செயல்படுது. மூளை தன் உச்சக்கட்ட வலியை தாங்க முடியாம இருட்டெடுப்பு செய்யுது. அப்புறம் அந்த மரத்து போன நிலையில இருந்து தங்களை உலுக்கி எழுப்பிக்கவும் தங்களுக்கு தாங்களே உயிர் இருக்கு அப்படிங்கறத உணர்த்திக்கவும் தான் அவங்க தங்களை இவ்வளோ மூர்க்கமா காயப்படுத்திக்கிறாங்க. இவ்ளோ நேரம் நாம பேசுனத வச்சு பார்க்கும்போது உளவியல்ல அடிக்கடி சொல்லப்படுற உடல் வலியை பதிவு செய்கிறது, த பாடி கீப்ஸ் த ஸ்கோர் அப்படிங்கிற வாசகம் எவ்ளோ பெரிய ஆழமான உண்மைன்னு எனக்கு புரியுது. உடம்புல ஏற்படுற காயங்கள், எலும்பு முறிவுகள் எப்படியாவது ஆறிடும். ஆனா
வெளியே எந்த தடயங்களையுமே விட்டு செல்லாத இந்த உளவியல் சித்திரவதை ஒரு மனிதனின் அல்லது விலங்கின் மூளையை செதுக்கி அதோட ஆன்மாவே சிதைச்சிடுது. சந்தேகமே இல்லாம. ஷெர்லி ஸ்பிட்ஸ் இது ரொம்ப அழகா சொல்றாங்க, வலிக்கு மொழி கிடையாது அப்படின்னு. வலிக்கு மொழி கிடையாது. சித்திரவதையோட வலிய உங்களால எந்த மொழியிலையும் இன்னொருத்தருக்கு முழுமையா விவரிக்க முடியாது. ஆனா அந்த பகிர முடியாத வலி மனிதர்களையும் விலங்குகளையும் ஒரே நேர்கோட்டுல இணைக்குது. அவங்களோட வலிகள் வெவ்வேறானவையா இருக்கலாம், அவங்க பேசுற மொழிகள் வெவ்வேறா இருக்கலாம், ஆனா அவங்களோட மூளை வெளிப்படுத்துற வேதியியல் மாற்றங்களும் தற்காப்பு வழிமுறைகளும் முற்றிலும் ஒண்ணுதான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மூளையோட வேதியியலில் 2 பேருக்கும் ஒண்ணு அப்படிங்கறதுனால இதிலிருந்து விடுபடுறதுக்கான சிகிச்சையும் பெருமளவு ஒண்ணாவே இருக்குமா? ஆமாம், மனிதர்கள்ல தங்களை தாங்களே காயப்படுத்திக்கிற பழக்கத்தை தடுக்க மூளையில என்டார்பின் சேர்ற இடங்களை அடைக்கிற நால்ட்ரக்சோன் போன்ற மருந்துகள் பயன்படுத்தப்படுது. ஓ, அந்த என்டார்பின் போதைய நிறுத்துறாங்களா? சரியா சொன்னீங்க. அதாவது நீங்க உங்களை காயப்படுத்தினாலும் அதிலிருந்து கிடைக்கிற அந்த போதை போன்ற அமைதி உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஹை கிடைக்காததால மூளை தானாகவே காயப்படுத்திக்கிறத நிறுத்திடும். வாவ்! இதே நால்ட்ரக்சோன் மருந்து நாய்கள் தங்களை நக்கி காயப்படுத்துறத தடுக்கவும் ரொம்ப சிறப்பா பயன்படுது. அது மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு வழங்கப்படுற அறிவாற்றல் நடத்தை சிகிச்சையும், அதாவது சிபிடி தெரப்பி, விலங்குகளுக்கும் ஏற்றவாறு மாற்றியமைக்கப்பட்டு நல்ல பலனை தருது. மனுஷனுக்காக உருவாக்கப்பட்ட உளவியல் சிகிச்சை மொழி அல்லாத ஒரு விலங்கோட மூளையும் குணப்படுத்துது அப்படிங்கிறது அறிவியலோட மிகப்பெரிய அற்புதம் இல்லையா? ஆமா, எல்லாவற்றையும் விட இதுல மிக முக்கியமான எந்த பக்கவிளைவும் இல்லாத ஒரு சிகிச்சை இருக்கு. அத சமூக அரண், அதாவது சோஷியல் பஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் பஃபரிங் அப்படின்னா? அதாவது மனுஷனா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி, அன்பு காட்ட, பாதுகாப்பா உணர ஒரு துணை இருக்கிறது தான் ஆக சிறந்த மருந்து. அந்த அன்பான பாதுகாப்பான துணையோட இருப்பு மூளையில உள்ள மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துற கார்டிசால் ஹார்மோன்களை வேற எந்த இரசாயன மருந்தை விட ரொம்ப வேகமா சீராக்குதுன்னு ஆய்வுகள் திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு. கேட்பவர்களே, இது உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துது? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. வலி அப்படிங்கிறது நம்ம மொழிகளை அழிச்சு, நம்ம சிந்தனைகளை முடக்கி, நம்மை பேச முடியாத வெறும் உயிரியல் விலங்குகளா மாற்றிடுதுன்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பா தேவையில்லை. எந்த வார்த்தைகளுமே இல்லாத ஒரு நாயோட பரிதாப பார்வையோ அல்லது மனிதர்கள் தங்களுக்குள் எதையும் பேசாம துணையா இருக்கிற ஒரு மௌனமான அரவணைப்போ, இதுவே மனித குலத்தின் மிக சிறந்த மனநல சிகிச்சையா இருக்க முடியுமா? சித்திரவதை மொழி அழிக்குது அப்படின்னா குணப்படுத்துற அந்த அன்புக்கு மொழி தேவையில்லை. எந்த மொழியும் இல்லாத அந்த இருப்புல தான் எல்லா காயங்களுக்குமான ஆழமான தீர்வு ஒளிஞ்சிருக்கு. இந்த சிந்தனையோட இன்னைக்கு உங்களை விட்டு செல்கிறோம். நீங்களும் இதை சிந்திச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம்.